நீடித்த காரியம் செய்யும் குணமும் மறதியும் உறக்கமும் ஆகிய இந்த 4 குணங்களும் அழியும் இயல்புடையார் விரும்பி ஏறும் மரக்கலமாகும். நன்றிங்க. கௌரி மேடம், நீங்க சொல்லி தொடங்கி வச்சிருங்க மேடம். கௌரியம்மா தொடங்கிடுங்க. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்றுடன் சிறுபஞ்சம் மூலம் நிறைவு பெற்றது. இன்று ஏலாதி என்ற நூலில் இருந்து சில பாடல்கள் தொடரலாம் என்றிருக்கின்றேன். ஏலாதி என்பது ஒரு வகையான சித்த மருத்துவ சூரணம். அதாவது ஏலம் முதலிய பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படுவது. ஏலம் ஒரு பங்கும், லவங்கப்பட்டை 2 பங்கும், நாககேசரம் என்ற பொருள் 3 பங்கும், மிளகு 4 பங்கு, திப்பிலி 5 பங்கு, சுக்கு 6 பங்கு என இந்த மருந்து பொருட்களை இந்த அளவிலே சேர்த்து தயாரிக்கப்படுகின்ற சூரணம் தான் ஏலாதி. அது எவ்வளவு உடலுக்கு நன்மையை பயக்கின்றதோ அது போல அந்த அறக்கருத்துகள் இதுல இந்த நூலிலே வருகின்ற அறக்கருத்துக்கள் விளங்குவதாக கூறப்படுகின்றது. இது எழுதிய ஆசிரியர் கனி மேதாவியார் என்பவர். இது ஒரு சங்ககால நூல். இதனுடைய முதலாவது பாடல்: சென்ற புகழ் செல்வம் மீக்கூற்றம் சேவகம் நின்ற நிலை கல்வி வள்ளன்மை என்று அழிவந்து ஆர்வூங்கோதாய் ஆறும் மறையின் வழிவந்தார் கண்ணே வனப்பு. அதாவது நிறைந்த பூவை அணிந்த அழகிய கூந்தலுடைய பெண்ணே, திசையெங்கும் பரந்த புகழ் செல்வம் மேன்மையாக கொள்ளும் சொற்கள் வீரத்தில் அசையாது நின்ற நிலை கல்வி வரையாது கொடுத்தல் ஆகிய இவ்வாறும் தொன்மையுடைய நல்ல குடியிற் பிறந்த நல்லோரது ஒழுக்கங்கள் ஆகும். இன்னும் ஒரு தரம்: செல்வம் புகழ் மீக்கூற்றம் சேவகம் நின்ற நிலை கல்வி வள்ளன்மை என்றும் அழிவந்து ஆர்வூங்கோதாய் ஆறும் மறையின் வழிவந்தார் கண்ணே வனப்பு. அதாவது நிறைந்த பூவையணிந்த கூந்தலுடைய பெண்ணே, திசையெங்கும் பரப்புகின்ற புகழ் செல்வம் மேன்மையாக கொள்ளுகின்ற நற்சொற்கள் வீரத்தின் அசையாது நிற்கின்ற நிலை குறைவின்றி கல்வியை வழங்குதல் ஆகிய இந்த ஆறும் தொன்மையான நல்ல குடியில் பிறந்தோரது நல்லொழுக்கங்கள் ஆகும். நன்றியே. நன்றி நன்றி. ரசக்கையா வந்துட்டாரு. வணக்கம் ஐயா, வரவேற்புரை ஆற்றணும் ஐயா. நீங்களே ஆற்றிடுங்க, நான் பயணத்துல இருக்கேன். சரியா, சரி. ஐயா பரசுராமன் ஐயா இருக்காங்களா? ஐயா பரசுராமன் ஐயா இருக்கீங்களா? ஐயா வரலைங்க சார், அதெல்லாம் நீ எடுத்துடுங்க. பரசுராமன் ஐயா இல்ல. சரி சரி. இந்த மாலை வகுப்பிற்கு வந்திருக்கும் அனைவரையும் நல்வாழ்வு கல்வி நிறுவனம் சார்பாக வருக வருக என்று அழைக்கின்றேன். எனக்கு இந்த ஒவ்வொரு தனித்தனி பேரா சொல்றது எனக்கு இந்த மொபைலில் தான் பார்க்குறேன் கிளாஸ் எடுக்கிறது. அதனால ஒவ்வொரு பேரா சொல்லி நான் வரவேற்க முடியல, மன்னிக்கணும். அதனால் வகுப்பிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று, மேலும் வரக்கூடியவர்களையும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வருக வருக என வரவேற்று இன்றைய பாடத்தை தொடரலாம். ஐயா பரசுராமன் ஐயா மாலை வகுப்பை எடுத்துக்கிறேன்ட்டாரு. காலை வகுப்பில் நான் ஆர்கனான் அந்த சூரினம் பற்றி காலையில் நடத்தினோம். இப்போ மாலை வகுப்பில் அவர் என்ன நடத்துகிறாருன்னு தெரியல. கணேஜை பற்றி நடத்துகிறாரு. அது எனக்கு புத்தகம் அததான் சார் எடுப்பார் சார், அதுதான் எடுப்பாங்க சார். சரிம்மா. இப்போ நான் என்ன காலையில் நடத்து நான் சூரியனை பற்றி நடத்தலாமா மாலை வகுப்பில்? நடத்துங்க சார். ஏன்னா காலை வகுப்பு மாலை வகுப்பு வர மாட்டாங்க. உங்க வாய்ஸ் கொஞ்சம் சரியா வரலைங்க சார். கௌரி அம்மாலாம் காலை வகுப்பு வர மாட்டாங்க. ஹலோ, சரி. அப்படியா இப்ப வருதா? இப்ப வருதுங்க சார். இப்ப வருதா? வருதுங்க. சரிம்மா, ஓகே. அதான் இந்த காலையில நடத்தின இந்த சூரியனம் பற்றி கொஞ்சம் அது விரிவான மருந்து, அது அதை பற்றியே பார்க்கலாம். இப்போ சோரா விஷ சம்பந்தமான ஒரு மருந்து, அது அதை பார்க்கலாம். இது ஒரு நிமிஷம்.
நானும் ஒரு புத்தகம் ஜெராக்ஸ் கம்பெனிக்கு போயிருந்தேன். ஐயா திடீர்னு அழைப்பு கொடுத்துட்டாரு. சரி, பரவாயில்ல. மருந்தின் பெயர் சோரினம். இது ஒரு நோஸ்டோட் மருந்து. சோரா விஷயத்தை சல்ஃபர் எப்படி சோராவுக்கு பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி அடுத்த மருந்து சோரினம். இது சம்பந்தமான ஒரு விளக்கங்களை பார்க்கலாம். ஃபுல்லாக முழுமையாகவே பார்க்கலாம் அதை. ஏன்னா முக்கியமாக பல குறிகள் அதில் சொல்கிறாங்க. அதனால் இதனுடைய முழு மெட்டீரியல் படிக்க பார்க்கலாம். மருந்தின் பெயர் சோரினம். பி வந்து சைலண்ட். PSORINUM சோரினம். PSORINUM. இது கால வகுப்பில் அடிச்சாச்சு. அது மாலை வகுப்புக்காக படிக்கிறோம். அதை இப்போ நல்லா கேட்குதா? குரல் கேட்குதா? நல்லா கேக்குதுங்க ஐயா. சரிங்க. அதிக பலவீனம், அரிப்புள்ள சர்ம வியாதிகள், தூக்கம் இல்லாமல், ஓய்வு இல்லாமல், மிதமிஞ்சிய வேலை செய்த பிறகும், சர்ம வியாதி அமுக்கப்பட்ட பிறகும் ஏற்படும் கோளாறுகள், டைபாய்டு போன்ற நீடித்து வியாதிக்கு பிறகு உடல் பலம் விருத்தி அடைவதற்கு ஒருவேளை சோரினம் கொடுக்க சீராகிவிடும். உடல் ஜடமாக அடையும். குறிகளுக்கு தகுந்த மருந்து கொடுத்தும் வியாதி படிவில்லை என்றால் அதை சல்ஃபர். ஏனென்றால் சோரா விஷம் உடலில் அதிகமாக இருப்பதால் எந்த மருந்தும் வேலை செய்யாது. ஆகவே சோரனமோ அல்லது சல்ஃபர் ஒருவேளை இடை மருந்தாக கொடுக்க வேண்டும் அப்படி சொல்றாரு. இது எதெல்லாம் எழுதுறீங்களா? ஆனால் காலையில் எல்லாமே தான் பொறுமையாக 1 மணி நேரம் அந்த கிளாஸ் எடுத்ததை. சரி, எல்லாமே எழுத வேண்டியதான். அந்த எழுதிங்க அது. இப்போ நான் ஏன்னா இது சுருக்கி சொல்ல முடியாது. ஏன்னா முக்கியமான குறிகள்லாம் மாறிடும். சரி, எழுதி கொஞ்சம் விரைவாக மட்டும் எழுதுங்க. பொறுமையாக சொல்ல முடிஞ்ச வரைக்கும். மருந்தின் பெயர் சோரினம். PSORINUM சோரினம். ப்ரொனன்சியேஷன் வந்து சோரினம் சொல்லுவாங்க. பட் ஸ்பெல்லிங் பி வரும். பி வந்து அங்கே சைலண்ட். அடுத்து உடற்குறிகள். தலைப்பு உடற்குறிகள். அதிக பலவீனம், அரிப்புள்ள சர்ம வியாதிகள், தூக்கமில்லாமல், ஓய்வில்லாமல், ஓய்வில்லாமல், மிதமிஞ்சிய அதாவது அதிகமான வேலை செய்த பிறகு, அல்லது சர்ம வியாதி அமுக்கப்பட்ட பிறகு, ஏற்படும் அனைத்து கோளாறுகளுக்கும் இம்மருந்து பயன்படும். டைபாய்டு போன்ற நீடித்த வியாதிக்கு பிறகு உடல் சோர்வு அடைந்தவர்களுக்கு உடல் சோர்வு அடைந்தவருக்கு உடல் தேர்வதற்கு கொடுக்க வேண்டிய ஒருவேளை சோரினம் உடலை சீராக்கும். இந்த சோர்ந்த உடல், சக்தியெல்லாம் இழந்த உடலுக்கு அந்த டைபாய்டு ஜுரத்தினால ஏற்பட்ட பின் விளைவுகளுக்கு, அந்த உடல் சோர்ந்து ரொம்ப பலகீனமாக போனவங்களுக்கு
இந்த ஒரு வேளை சோதனம் 200 வீதத்தில் ஒரு வேளை கொடுக்கலாம். அந்த பழைய நிலைக்கு உடம்பு திடமாகிவிடும். அடுத்த வரி, குறிகளுக்கு தக்க மருந்து கொடுத்தும் குறிகளுக்கு தக்க மருந்து கொடுத்தும் வியாதி படியவில்லை என்றால் சோரா விஷம் உடலில் இருப்பதாக நாம் தெரிந்து கொண்டு சல்பர் அல்லது இந்த மருந்தை கொடுக்கணும். அதாவது குறிகளுக்கு தகுந்த மருந்து கொடுத்தோம், ஆனா அதுல மருந்து இந்த பிணி வந்து படியல. அப்ப அந்த உண்மையான மருந்து என்ன கொடுக்கணுங்கிறத இடை மருந்து சல்ஃபரையோ அல்லது சோடினத்தையோ கொடுத்தாக்கா நம்ம செடிய அடுத்த மருந்து என்ன கொடுக்கணுன்ட்டு நமக்கு தெரியும். ஆகவே சோரா விஷம் உடலில் அதிகமாக இருப்பதின் விளைவே உங்களுக்கு இந்த பலன் கொடுக்கல. ஆகவே இடை மருந்தாக சல்பர் அல்லது சோடினத்தை கொடுக்கலாம். குறிகளுக்கு ஏற்ற மருந்து கொடுத்தும் வியாதி படியவில்லை என்றால் சோரா விஷம் உடலில் அதிகமாக இருப்பதால் எந்த மருந்தும் வேலை செய்யாது. ஆகவே சோடினமோ சல்பரோ ஒரு வேளை கொடுத்தால் வியாதி படியும். இதை ஷார்ட் அப்படியே எழுதிங்க, அவ்வளவுதான். இப்ப சாயந்தரம் தான் ஐயா விவேக் ஐயா அனுப்பிச்சுட்ட அந்த ஜான் காட்டன் பார்வையில் கனிமங்கள் அப்படிங்கிற புத்தகம் கிடைச்சது. ஐயா உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. சார் இடையில போன் வந்துச்சு. சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வந்துட்டீங்களா? வந்துட்டேன். நீங்க மேடங்க எடுங்க, 6 வரைக்கும் எடுங்க. இல்லையா, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. நான் வந்து சோரியனம் இப்பதான் ஆரம்பிச்சேன். அது பொதுக்குறி தான் சொல்லியிருக்கேன். மனம்லாம் பட்டலாம் எது 1 மணி நேரம் ஆகும் இது சொல்றதுக்கு. நீங்க அது எடுங்க. நீங்க இந்த ஜனஜா இது எடுங்க நீங்க. சரிங்க ஐயா. அப்ப இதெல்லாம் சொல்லியாச்சா, திருக்குறள்லாம்? அதெல்லாம் சொல்லியாச்சு. சார் வந்து ஐயா இருக்கும்பொழுது அது திருக்குறள் அந்த முதுமொழி இந்த ஐயா கௌரி அம்மா வந்து சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிச்சாச்சு. வரவேற்பு நான் பொதுவாக சொல்லிட்டேன் வரவேற்பு. சரிங்க ஐயா. நீங்க பார்த்து எடுங்க. நான் இது கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன், ஏன்னா காலை வகுப்புல டீட்டெயில் சொல்லிட்டேன். இவ்வளவு டீட்டெயில் வேண்டியதில்லை. சாயந்தர வகுப்பு நான் ஒரு ஷார்ட்டா எழுதி நாளைக்கு சொல்லிட்டேன் சாயந்தர வகுப்புல. சரிங்க ஐயா. சரிங்க, நன்றி. நீங்க தொடருங்கய்யா. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு எனக்கு சார் ஐயா விபிகே ஐயா அனுப்பிச்சுட்ட புத்தகம் கிடைச்சது எனக்கு. எனக்கு ஒரு புக்கு, எனக்கு ஒரு காப்பி வேணுங்க சார். அதாவது நான் இப்போ குரூப்ல போட எவ்வளவு ஜெராக்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்தோடனே அது கூரியர் செலவு மொத்தம் டோட்டல் 100 ரூபா கூட வரும். நான் பார்த்து சொல்றேன்மா, குரூப் போட்டுறேன். இன்னைக்கு நைட்டே போட்டுறேன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. எவ்வளவுன்னு கேட்டுட்டு போடுங்க, எவ்வளவு ஆகும்னு கேட்டுட்டு போடுங்க. அதான் இன்னைக்கு இப்ப நைட்டு வர சொல்லிருக்காங்க ஜெராக்ஸ் ஆபீஸ்ல. அங்கதான் இருந்தேன். சார் வந்து விட்டுட்டு ஐயா உங்களையும் கூப்பிட்டாரு, நீங்க வரல, நானும் வர போட்டிருக்கேன் உடனே. இல்ல ஒரு வேலை எனக்கு, அதுல வேற யாரும் ஆள் இல்ல இன்னைக்கு. இல்ல சார், நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 5 நிமிஷம் வந்துட்டேங்க. சரி சொல்றீங்க. சரிங்க ஐயா. சரிங்க, நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை நேர ஹோமியோபதி வகுப்பறையில் இருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நாம் தொடர்ந்து 11 MDs என்று சொல்லக்கூடிய நூலிலிருந்து பல்வேறு தலைப்புகளில் குறிப்புகளை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அலர்ஜி. ALLERGY அலர்ஜி. அதுல பொது குறிப்புகள் சிலது இருக்கு, அது அப்புறமா சொல்றேன். இப்போ வந்து நம்ம மருந்துகளை பத்தி பார்க்கலாம். ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜி. இந்த அலர்ஜிக்கான முதல் மருந்து
ஆசிடம் சல்ப், ஆசிட் சல்ப் தான், இல்லை சல்பூரிக் ஆசிட் தான். ஆசிடம் சல்ப், ACIDUM, ஆசிடம் சல்ப், SULPH, ஆசிடம் சல்ப், TDS, பிராக்கெட்ல TDS, தினமும் 3 வேளை. ஏர் பொல்லன் அலர்ஜி, ஏர் பொல்லன், POLLEN, POLLEN, ஏர் பொல்லன் அலர்ஜி. அது ஏர் பொல்யூஷன் தானேங்க, அது காட்டும். பொல்யூஷன் தான், அதை பொல்லன் பொல்லன் சொல்லியிருக்காருங்க. POLLEN, பொல்லன் காற்று மாசு தான். ஏர் பொல்லன் அலர்ஜி. ஐயா மகரந்த தூள் ஐயா. மகரந்த தூள் பூக்களில் இருந்து வரக்கூடியது. அதான் பூக்களில் வரக்கூடிய அந்த மகரந்த தூள். ஏர் பொல்லன் அலர்ஜி ஐயா சொன்னதுதான். காற்றில் பூக்களின் மகரந்த தூளினால் ஏற்படும் ஒவ்வாமை. காற்றில் பூக்களின் மகரந்த தூளினால் ஏற்படும் அலர்ஜி. ஒவ்வாமை. அடுத்த மருந்து எயிலாந்தஸ், AILANTHUS, AILANTHUS, எயிலாந்தஸ் ஜி. முழு பேரு எயிலாந்தஸ். ஒரு நிமிஷம். ஜீன் இருக்கு. எயிலாந்தஸ் கிளாண்டுலோசா. எயிலாந்தஸ் கிளாண்டுலோசாங்கிறதுக்கு சுருக்கமா ஜி. கிளாண்டுலோசா, GLANDULOSA, கிளாண்டுலோசா. அது சுருக்கமா ஜின்னு சொல்லியிருக்கு. எயிலாந்தஸ் ஜி. பாக்கெட்ல TDS, தினமும் 3 வேளை. Smell of flowers, causes asthma. Smell of flowers causes asthma. பூக்களின் வாசனையால் ஏற்படும் ஆஸ்துமா. பேசுறது தெளிவா கேக்குதா? யாருக்கா சரியா கேட்கலையா? கேக்குது ஐயா. கேக்குதுங்க ஐயா, கேக்குது. நன்றி நன்றி நன்றி. அடுத்த மருந்து அல்லியம் சீப்பா. வெங்காயம் தான், நம்முடைய வெங்காயம், சமையல்ல பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். ALLIUMCEPA, அல்லியம் சீப்பா. பிராக்கெட்ல TDS. அலர்ஜிக் கொரைசா, CORYZA, மூக்கொழுகல். Allergic coryza with violent sneezing, SNEEZING, தும்மல். With violent sneezing and worse in the pollen season. That is ஒரு சுருக்கமா, சுருக்கமா I full stop E full stop வைப்போம் இல்லையா, I full stop E, that is அப்படின்ற சுருக்கமா. August full stop,
Air pollen, that is August. Full stop. ஐயா ஐன்றது இன் எக்ஸாம்பிள் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்னு வருமா? இன் எக்ஸாம்பிள். ஓ, இன் எக்ஸாம்பிளா? நாங்க என்ன தட்டி சொல்லி பழகிட்டோம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. இன் எக்ஸாம்பிள் ஐஇ ஆகஸ்ட். Full stop. Sensitive to smell of flowers. Sensitive to smell of flowers. Sensitive to smell of flowers. பூப்பூக்கும் பருவத்தில், பூப்பூக்கும் பருவத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில், அல்லது உதாரணமாக ஆகஸ்ட் மாதத்தில், பூப்பூக்கும் பருவத்தில் உதாரணமாக ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வாமையினால் ஏற்படும் கடுமையான மூக்கொழுகல், தும்மலும் மூக்கொழுகலும், ஒவ்வாமையினால் ஏற்படும் கடுமையான தும்மலும் மூக்கொழுகலும், பூக்களின் வாசனையினால் உணர்ச்சி வசப்படல், பூக்களின் வாசனையினால் உணர்ச்சி வசப்படல். அடுத்த மருந்து ஆன்டிமோனியம் குரூடம். குரூட், ஆன்டிமோனியம் குரூட், CRUD குரூட். சுருக்கமா ஆன்டிம் குரூடம், ஆன்டிம் குரூட் அப்படின்னு சொல்லலாம், ஆன்டிம் சீன்னு சொல்லலாம். ஆன்டிமோனியம் குரூட் பிராக்கெட்ல TDS, தினமும் 3 வேளை. Cannot bear heat of the sun. Cannot bear heat of the sun. Cannot bear heat of the sun. Full stop. The patient feels exhausted in warm weather. Exhausted, 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 exhausted in warm weather. Warm, 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 warm weather. Full stop. Gastric troubles, trouble கூட S சேர்த்து troubles. Gastric troubles increase. Gastric troubles increase. சூரிய வெப்பத்தை தாங்க முடியாது. சூரிய வெப்பத்தை தாங்க முடியாது. நோயாளி வெப்பமான அறையில் பலவீனமாக உணர்வார். நோயாளி வெப்பமான அறையில் பலவீனமாக உணர்வார். அதிகரிக்கும் வாயு தொல்லை, அதாவது வாயு தொல்லை அதிகரிக்கும். வாயு தொல்லை அதிகரிக்கும் அல்லது அதிகமாக இருக்கும். அடுத்த மருந்து ஆன்டிபைரினம். ஆன்டிபைரினம், ANTIPYRINUM, ANTIPYRINUM, ஆன்டிபைரினம் 2X, பொட்டன்சி 2X, பிராக்கெட்ல BD, தினமும் 2 வேளை, பைனரி டோஸ், BD. Allergic puffiness of eyelids. Puffiness, allergic puffiness, PUFFINESS, allergic puffiness of eyelids,
face, comma, lips, highlight, comma, face, comma, lips, and sometimes penis. ஆணின் பிறப்புறுப்பு. And sometimes penis, penis, penis. And sometimes penis. ஒவ்வாமையினால் கண் இமைகள் முகம் உதடு. ஒவ்வாமையினால் கண் இமைகள் முகம் உதடு மற்றும் சில சமயம் ஆணுறுப்பும் வீங்கும். சில சமயம் ஆணுறுப்பும் வீங்கும். அடுத்த மருந்து அப்பிஸ்மெல். அப்பிஸ்மெல்லியோபிகா என்ற மருந்துடைய சுருக்கம் அப்பிஸ்மெல், தேனி விஷம். அப்பிஸ்மெல் 200. அப்பிஸ்மெல் 200 TDS, பிராக்கெட்ல TDS. For skin allergy, which is worse? For skin allergy which is worse by heat and when there is puffiness, with redness, and burning, full stop. Puffiness with redness and burning, full stop. Allergic to heat. வெப்பத்தினால் தோலில் ஏற்படும் ஒவ்வாமை. உஷ்ணத்தினால் வெப்பத்தினால் தோலில் ஏற்படும் ஒவ்வாமை மற்றும் சிவத்தல் மற்றும் எரிச்சலுடன் வீக்கமும் காணப்படும். சிவத்தல் மற்றும் எரிச்சலுடன் வீக்கமும் காணப்படும். உஷ்ணத்தால் ஏற்படும் ஒவ்வாமை. அடுத்தது 3 மருந்துகள். அரேலியா ரசிமோசா சுருக்கமாக அரேலியா ஆர் TDS. லைகோபெர்சிகம் LICOPERSICUM LICOPERSICUM Lycopersicum ESU Lycopersicum ESCU bracketல TDS. இன்னொரு மருந்து போத்தோஸ் POTHOS போத்தோஸ் bracketல TDS. மூன்றுமே 3 வேளை. Dust causes respiratory troubles. Dust causes. ஐயா மன்னிக்கும் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா முதல் மருந்தோட பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஐயா. அரேலியா ARALIA. அரேலியா. அந்த மொழி பெயர் ரசிமோசா சுருக்கமாக ஆர் மட்டும். அரேலியா ஆர். ஓகே நன்றி. பிராக்கெட்ல TDS. ஓகே நன்றி.
Dust causes respiratory troubles and asthma. Dust causes respiratory troubles and asthma. தூசியினால் ஏற்படக்கூடிய dust causes respiratory troubles and asthma. தூசியினால் ஏற்படும் சுவாச கோளாறுகள் அல்லது தூசியின் காரணமாக ஏற்படும் சுவாச கோளாறுகள் மற்றும் ஆஸ்துமா. தூசியின் காரணமாக ஏற்படும் சுவாச கோளாறுகள் மற்றும் ஆஸ்துமா. இதுல நம்ம போத்தோஸ் மட்டும்தான் பெரும்பாலும் கொடுப்போம். இவர் மேலும் 2 மருந்துகள் கொடுத்துருக்காரு. அடுத்த மருந்து அர்ஜென்டம் நைட்ரிக்கம். அர்ஜென்டம் நைட். அர்ஜென்டம் நைட் பிராக்கெட்ல TDS. TDS. Skin diseases. Diseases. Skin diseases due to any allergy. Stop. Skin diseases due to any allergy. Full stop. Skin with red and dried up. Dried. DRIED. Skin with red and dried up. DRIED. Dried up. தோல் சிவந்தும் உலர்ந்தும் இருக்கும். தோல் சிவந்தும் உலர்ந்தும் இருக்கும். எல்லா விதமான தோல் ஒவ்வாமைக்கும் பயன்படும். எல்லா விதமான தோல் ஒவ்வாமைக்கும் பயன்படும். அல்லது ஒவ்வாமையினால் தோலில் ஏற்படும் எல்லா விதமான கோளாறுகளுக்கும் பயன்படும். அடுத்த மருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம். ஆர்சனிக்கம் ஆல்பம். ஆர்சனிக்கம் ஆல். ALB. ஆல். பிராக்கெட்ல TDS. பிராக்கெட்ல TDS. For skin allergy works by cold. 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 For skin allergy works by cold. Full stop. For skin allergy works by cold. Full stop. Allergy to cold drinks. Allergy to cold drinks. Allergy to cold drinks. குளிர்ச்சியினால் ஏற்படும் தோல் ஒவ்வாமைக்கும் குளிர்ச்சியினால் ஏற்படும் தோல் ஒவ்வாமைக்கும் குளிர்பானங்கள் குடிப்பதால் ஏற்படும் ஒவ்வாமைக்கும் பயன்படும். அல்லது குளிர்பானங்கள் மற்றும் குளிர்ச்சியினால் ஏற்படும் தோல் ஒவ்வாதைக்கு பயன்படும். அடுத்தது 3 மருந்து அரண்டோ. ARUNDO. அரண்டோ ARUNDO. அரண்டோ அம்பரோசியா. AMBROSIA. AMBROSIA. அம்பரோசியா
ஆரம் ட்ரைப் இல்லம் சுருக்கமாக ஆரம் ட்ரிப் ட்ரைப் ஆரம் ARUM ஆரம் ட்ரைப் TRIPH ஆரம் ட்ரைப் இந்த மூணுக்கும் சேர்த்து TDS பிராக்கெட்ல TDS அலர்ஜிக் வாட்டரி கொரைசா அலர்ஜிக் வாட்டரி கொரைசா sneezing stuffed STUFFED sneezing stuffed up feeling up UP stuffed up feeling sneezing stuffed up feeling in the nose and asthma like attacks asthma ஒரு சின்ன ஐபன் போட்டு லைக் asthma ஐபன் போட்டு லைக் attacks asthma like attacks 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 asthma like attacks மூக்கொழுகளுடன் ஒவ்வாமை மூக்கில் தும்முவது போன்ற உணர்வு மற்றும் ஆஸ்துமா போன்ற தாக்குதல்கள் அடுத்த 2 மருந்துகள் கார்போவேட் பல்சேட்டிலா நைக்ரா சுருக்கமாக NIG கார்போவேட் பல்சேட்டிலா நைக்ரா இரண்டுக்கும் சேர்த்து TDS பிராக்கெட்ல TDS தினமும் 3 வேளை allergic to poultry items allergic to poultry items POULTRY poultry items aspirin salt and butter full stop allergic to poultry items, aspirin, salt and butter full stop. Milk causes flatulence. கோழி பொருட்களால் அதாவது கோழி கறி முட்டை போன்ற கோழி பொருட்களால் ஆஸ்பிரின் உப்பு மற்றும் தயிரினால் ஏற்படும் ஒவ்வாமை கோழி பொருட்களால் ஆஸ்பிரின் உப்பு மற்றும் தயிரினால் ஏற்படும் ஒவ்வாமை பால் வாயுவை உண்டாக்கும் அடுத்த மருந்து சென்னினம் CHININUM சென்னினம் ஆர்சனிக் சுருக்கம் ARS சென்னினம் பிராக்கெட்ல TDS
அது கூட இன்னொரு மருந்து நேட்ரியம் மூர் சிந்தினம் ஆர் சிடிஎஸ் பிராக்கெட் கமா நேட்ரியம் மூர் தான் நேட்ரியம் மூர் 200 நேட்ரியம் மூர் 200 பிராக்கெட்ல ஓடி சிந்தினம் ஆர்ஸ் சிடிஎஸ் 3 வேளை நேட்ரியம் மூர் 200 1 டோஸ் ஒரு வேளை மட்டும். அலர்ஜி டு எக்ஸ் முட்டையினால் ஏற்படும் ஒவ்வாமை. அடுத்த மருந்து காக்குலஸ் இண்டிகஸ், சுருக்கமாக காக்குலஸ் IND, காக்குலஸ் COCCULUS, காக்குலஸ் இண்டிகா, சுருக்கமாக இண்டிகஸ், சுருக்கமாக IND, பிராக்கெட்ல TDS heat of the sun produces rash, RASH. Heat of the sun produces rash and vertigo, full stop. Rash and vertigo, full stop. Sun allergy. சூரிய வெப்பத்தினால் ஏற்படும் தடிப்பு மற்றும் தலைச்சுற்றல். சூரியனால் ஏற்படும் ஒவ்வாமை. அடுத்த மருந்து ஜெல்சிமியம் TDS, பிராக்கெட்ல TDS. General depression from the heat of sun. General depression from the heat of sun. சூரிய வெப்பத்தினால் பொதுவாக ஏற்படும் மன அழுத்தம். பொதுவாக சூரிய வெப்பத்தினால் ஏற்படும் மன அழுத்தம். அடுத்த மருந்து ஹிஸ்டாமினம், HISTAMINUM, ஹிஸ்டாமினம் 1M, HISTAMINUM 1M பிராக்கெட்ல OD, 1 dose for 3 days. 1Mல தினமும் ஒரு வேளை 3 நாளைக்கு. For 3 days, full stop. Repeat after 15 days. Allergic to dust, comma, smoke and perfumes, full stop. Allergic catarrh, CATARRH, allergic catarrh and coryza,
allergic catarrh and coryza. மூக்கழற்சி மற்றும் மூக்கொழுகலுடன் தூசியினால் புகைப்பிடிப்பதால் மற்றும் வாசனை திரவியங்களால் ஏற்படும் ஒவ்வாமை. மூக்கழற்சி மற்றும் மூக்கொழுகலுடன் தூசியினால் புகைப்பதால் மற்றும் வாசனை திரவியங்களால் ஏற்படும் ஒவ்வாமை. ஐயா மன்னிக்கணும், சொல்லுங்கம்மா. இதுல ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, இந்த கிஸ்டாமினம் என்ற இந்த அலர்ஜி வந்து எனக்கு இருக்குது. இது ஒரு அலர்ஜின்ற ஒரு பெயராயும் இருக்குது. இது ஹிஸ்டாமின் அலர்ஜி. எனக்கு அது இருக்கிறபடியா அதை நான் சொல்றேன். அது வந்து அந்த சாப்பாடுகள்ல அந்த பொருள் இருக்குது. நிறைய உணவு வகைகள்ல அந்த ஹிஸ்டாமின் என்ற பொருள் இருக்குது. அது அதிகமாக அந்த உள்ள அந்த 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 ஹிஸ்டாமின் இருக்கிற அதிகமா இருக்கிற உணவுகள் எடுத்தால் அது அந்த தோல் தடிச்சு சிவந்து அப்படி வாரது, அல்லது சில வழியில தொண்டையில முட்டு மாறி வாரது, அப்படி கூடைக்குள்ளே அப்படி இருக்கிறது. அது அந்த எல்லா சாப்பாடுகள்லயும் இருக்குது. கூடுதலா அந்த கஜு, சிட்ரோஸ் சாமான்கள், தேசிக்காய், ஒரேஞ்சு, அதுகள்ல எல்லாம் நிறைய இருக்கிறபடியால அதுக்கும் இந்த பெயர் இருக்கு அதுக்கு. அது நீங்க அங்க பேக்கிங் அதிகமா சாப்பிடறதுனால உங்களுக்கு அது அதிகமாகலாம். என்ன சாமான்? பேக்கிங் ஐட்டம் தானே நீங்க அதிகமா, ட்ரை உணவு தான் அதிகமா சாப்பிடுறீங்க. பேக்கிங் பண்ணி பதப்படுத்தப்பட்ட உணவு தான் அதிகமா எடுத்துக்கிறீங்க. இல்ல 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 நாங்க பதப்படுத்தப்பட்ட உணவு பாவிக்கிறோம் இல்ல, சமைச்சு தான் சாப்பிடுறது. அந்த பதப்படுத்தி ஒன்றும் வாங்கி ஒன்றும் சாப்பிடுறோம் இல்ல. ஆனால் அந்த சில பொருள்கள்ல இந்த பொருள் இந்த ஹிஸ்டாமின்ன்ற அது ஒரு 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 என்சைம் சொல்றது, அந்த ஒரு ஒரு தன்மை, அது அந்த உணவுல இருக்கிற ஒரு பொருள். அது எல்லா வகையான உணவுலையும் இருக்குது. ஆனால் எல்லா வகையான உணவுலையும் இருக்கு. சில பொருள்கள்ல அதிகமா இருக்கும். அது சில பேர்ட்ட உடம்புக்கு அது ஒத்துக்கொள்ற இல்லைன்னு சொல்றது. அது எனக்கு அது இருக்குது. அது இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இப்ப ஒரேஞ்ச், அந்த தேசி பொருள் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இந்த பருப்பு வகைகள், கடலை வகைகள், அதுகள்லாம் கொஞ்சம் கூட இருக்கு. கஜு அதுகள்லாம் கூட இருக்குது. அதுகளை சாப்பிடக்குள்ள கொஞ்சம் அது வித்தியாசம் காட்டும். அதுக்கு பெயர் அந்த ஹிஸ்டாமினம்ன்றது. அந்த அதுன்ற பெயர்ல இந்த மருந்து இருக்கிறபடியா. ஆனா இதுல சொல்லப்பட்ட எந்த விதமான அறிகுறியும் காட்டுற இல்ல. மூக்கலர்ச்சி, ஒழுகல் அதெல்லாம் காட்டுற இல்ல. தோல் தடிச்சு சுபாக்கும். அது சில பழையில வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கோ தெரியல ஐயா. அது எனக்கு இருக்கிறபடியா நான் அதை இந்த விளக்கத்தை சொன்னேன். எனக்கு அது நல்ல தெளிவா அதை விளங்க கேட்டு வச்சிருக்கிறேன். அது நன்றி அம்மா. ஹிஸ்டாமின் ஆங்கிலத்தை அது அலோபதி மருந்தும் ஒண்ணு இருக்கு ஐயா. இது நோசோடு ஐயா. ஆமாமா, 1mன்றதுனால நோசோடு தான் ஹிஸ்டாமின். அடுத்த மருந்து நீ ஆயிடுச்சா? 59ஆவதா? இந்த ஒரு மருந்தை பார்த்தலாம். காலியம் பைக் தான். காலியம் பைக், BICH பைக், பிராக்கெட்ல TDS. Allergy to beer and whiskey. பீர் மற்றும் விஸ்கி போன்றவற்றால் ஏற்படும் ஒவ்வாமை. ஐயா வந்துட்டாங்க. நாம் இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். இதுவரை அமைதி காத்த உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நன்றியும். நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, நீங்க தொடரலாம். சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெமடி மெப்டிஸ்.
மெப்டிஸ். அதாவது நேற்று சொல்லியிருந்தேன், அது ஏற்கனவே எடுத்திருக்கிறேன், அதனால வந்து அந்த மருந்து இல்லை. மெப்டிஸ் அந்த மருந்து எடுக்கிறோம், இன்னைக்கு பார்க்குறோம். MEPHITIS மெப்டிஸ். புட்டோரியஸ் PUTORIUS புட்டோரியஸ். மெப்டிஸ் புட்டோரியஸ் MEPH அப்படின்னு சுருக்கமாக அழைக்கப்படும். இந்த மருந்து எதுல இருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அனிமல், அதாவது ஸ்கங்க், SKUNK, ஸ்கங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருக இனத்தை சார்ந்த அணில் போல இருக்கும். வால் ரொம்ப கனமாக இருக்கும், கைக்குள்ளார அடங்கக்கூடிய சைஸ் தான். அது வந்து யாராவது பிடிக்கிறதுக்கோ தாக்கிறதுக்கோ வராங்க அப்படின்னு சொன்னால் நாட்டத்தை பரப்பக்கூடியது. அதனுடைய மலக்குடல்ல இருந்து, அந்த மலக்குடல் சுரப்பியிலிருந்து தயாரிக்கக்கூடிய மருந்து, அனிமல் சார்கோடு வகையை சார்ந்த மருந்து இது. அதுல இருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த மருந்தை பத்தி நம்ம சுருக்கமா எங்க வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஐயா மன்னிக்கணும், சொல்லுங்க. மருந்து பேரை ஒரு தடவை சொல்லுங்களேன். சரியா தெரியுது. என்னங்க மருந்து பேரு ஒரு தடவை சொல்லுங்களேன். சொல்றேங்க. மெப்டிஸ், MEPHITIS மெப்டிஸ். புட்டோரியஸ், PUTORIUS புட்டோரியஸ். மெப்டிஸ் புட்டோரியஸ் MEPHன்னு சுருக்கமா இருக்கும். மிக்க நன்றி. நன்றிங்க. இதனுடைய வேலைகளை சுருக்கமா பார்க்கலாம். தி டைலூஷன் ஆஃப் திஸ், சொல்லுங்க. இது நோசோடு மருந்துங்களா எப்படிங்க ஐயா? சார்கோடுங்கய்யா. சார்கோடு அப்படின்றது வந்து உடல் உறுப்பு பகுதியிலிருந்து அதை தயாரிக்கிறது. அட்ரினல் அந்த மாதிரி உறுப்புகள்ல இருந்து தயாரிக்கக்கூடிய மருந்து. இது வந்து மலக்குடல்ல இருந்து தயாரிக்கப்படும் மருந்து. நோயுற்ற விஷயமா இருந்தால் தான் இது நோசோடு, இது சார்கோடு. தி டைலூஷன்ஸ் ஆஃப் திஸ் medicine are prepared from the liquid contained in the anal glands of skunk. Anal glands of skunk, SKUNK, skunk. இந்த மருந்து அந்த ஸ்கங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மிருகத்தினுடைய கிளாண்ட்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது. இட் ப்ரொடியூசஸ் spasmodic effects and is a very great remedy for whooping cough. இந்த மருந்து கக்குவான் இருமலுக்கு, அதுவும் வந்து திடீரென்று அந்த இருமல் தோன்றக்கூடிய நிலைமையில இது பயன்படக்கூடிய ஒரு மருந்து. ஸ்பாஸ்மோட்டிக் எஃபெக்ட்ஸ், திடீர்னு தோன்றக்கூடிய அந்த இருமல், அதுல கக்குவான் இருமலில் வெரி கிரேட் ரெமடி இது.
should be given in the lower dilutions. இது வந்து குறைந்த வீரியங்கள் வந்து கொடுக்க சொல்றாங்க. Nervous exhaustion, நரம்பு சோர்வு. Debility after severe illness. Debility after severe illness. மிக அதாவது சிவியரா உடம்பு சரியில்லாதப்போ நரம்பு தளர்ச்சி, நரம்பு சோர்வு ஏற்படும், டெபிலிட்டி ஏற்படும். Want to bath in ice cold water. ஐஸ் மாதிரி சில்லுன்னு இருக்கிற தண்ணியில குளிக்க விருப்பப்படுவார். Trembling and choking with exophthalmos. Trembling and chokings, with exophthalmos. EXO, PH, TH, AL, MOS. நடுக்கத்தோட அப்படியே குவிகிற மாதிரி இருக்கும். விழி பிதிக்கும், அந்த விழி குவிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கோட இருக்கும். அதோட நடுக்கமும் இருக்கும். Fine vibrations causing great uneasiness. ரொம்ப மெலிதாக அந்த வைப்ரேட் ஆகும். ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதோட அன்ஈஸியா இருக்கும். அதன் காரணமாக வந்து அப்படியே அதிர்வு இருக்கும், மெலிதான அதிர்வு, ஃபைன் வைப்ரேஷன்ஸ். இதுதான் இந்த மருந்தோட விலைகள். இதனுடைய மனக்குறிகளை பார்க்கலாம். எக்ஸைட்டபிள், full of fancies. ஆடம்பரத்தின் மேல ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும், மன எழுச்சி கொண்டவராக இருப்பாரு. ஆடம்பரம், பகட்டு, அது மேல ரொம்ப விருப்பம் கொண்டவராகவும் இருப்பார். டாக்கேட்டிவ், பேசிக்கிட்டே இருப்பார். டிஸ்இன்க்ளினேஷன் டு ஒர்க், வேலை செய்யாம இருப்பாரு, செய்ய மாட்டாரு, செய்ய விருப்பம் இருக்காது. வித் இன்க்ளினேஷன் டு ஸ்ட்ரெச், நிமிர்ந்து அல்லது நீட்டி உட்கார்றதுல நீட்டி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவார்.
டாக்கேட்டிவ் பார்த்தோம். அது ஃப்ரம் டாக்கேட்டிவ் ஃப்ரம் டு லைவ்லி அண்ட் இமேஜினேஷன். உயிரோட்டமான ஒரு கற்பனையில பேசிட்டு இருப்பாரு. can neither sleep nor work. தூங்குவாரு இல்லைன்னா ஏதாவது வேலை செய்வாரு. வேலை செய்ய விருப்பமின்மையே இருக்கு ஒரு பக்கம், ஆனா தூங்குவாரு இல்லைன்னா வேலை செஞ்சிட்டு இருப்பாரு. ஆங்கிரி அபவுட் ட்ரைஃபிள்ஸ், ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு கோவப்படுவாரு. ஆங்கிரி அபவுட் ட்ரைஃபிள்ஸ் ஆர் இமேஜினரி திங்ஸ், கற்பனையில ஏதாவது நினைச்சிட்டு கோவப்படுவாரு. டாக்கேட்டிவ்ல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்கேட்டிவ் ஆசிப் ட்ரங்க், குடித்தவரை போல பேசிட்டு இருப்பாரு. எக்ஸைட்டட், மன எழுச்சியோடவும் இருப்பாரு. வித் ஹீட் ஆஃப் தி ஹெட், கூடவே வந்து தலை சூடாகவும் இருக்கும். அடுத்து டிஜெக்ஷன், வித் பெயின்ஃபுல் மசில்ஸ், மனச்சோர்வு இருக்கும். அதோடு தசைகள் வந்து வலியோடு இருக்கும். தசை வலியோடு மனச்சோர்வு இருக்கும். இதெல்லாம் தான் வந்து மருந்தோட மனக்குறிகள். அடுத்து இதனுடைய முக்கியமான உடற்குறிகளை பார்க்கலாம். வாண்ட்ஸ் டு பாத் இன் ஐஸ் கோல்ட் வாட்டர், முன்னாடியே பார்த்தோம். அதோட மற்ற விஷயமும் வருது, அதையும் பார்க்கலாம். வாண்ட்ஸ் டு பாத் இன் ஐஸ் கோல்ட் வாட்டர். எட் ஆஸ்துமா, எட் ஆஸ்துமா. அம்லரேஷன், ட்ரிங்கிங் ஐஸ் கோல்ட் வாட்டர். ஐஸ் போன்ற குளிர்ந்த தண்ணீரில் வந்து குளிக்க விரும்புவார். ஆஸ்மா இருந்த போதிலும் அவருக்கு வந்து ஐஸ் வாட்டரை வந்து குடிச்சா அம்லரேஷன், அந்த ஆஸ்மா அம்லரேஷன் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு பெக்கூலியர். ஆஸ்மான்னு சொன்னாவே வந்து அது குளிர் ஒத்துக்காது, அது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இவருக்கு பாருங்க, ஐஸ் கோல்டு வாட்டர் வந்து ஐஸ் கோல்டு வாட்டரில் குளிப்பார், குடிச்சா குறையுது. டிசையர்ஸ் சுகர் அண்டு சாக்லேட்ஸ், சர்க்கரையும் சாக்லேட்டும் வந்து ரொம்ப விரும்புவார். ஐஸ், பெயின் ஃப்ரம் ஓவர் எக்ஸர்ஷன், கண் வந்து அதிக வேலை செஞ்சா வலி எடுக்கும். blur, 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 unable to distinguish letters. Mangala,
எழுத்துக்களை பிரித்து பார்க்க தெரியாது. கன்ஜெக்டிவா ரெட், ஐஸ் ஹாட் அண்ட் பெயின்ஃபுல். கன்ஜெக்டிவா, ஒரே நிமிஷம். கன்ஜெக்டிவான்றது வந்து இணையம்னு கொடுத்துருக்காங்க, கூகுளில் பார்த்துருங்க. வெண்படலம், கண்களோட வெண்படலம் அது வந்து சிவந்து போயும். ஐஸ் ஹாட் அண்ட் பெயின்ஃபுல், கண் வந்து சூடாகவும் வலியோடவும் இருக்கும். வெண்படலம் சிவந்து கண்கள் சூடாகவும் வலியோடவும் இருக்கும். மவுத், பெயின்ஃபுல் ஜர்க்ஸ், at root of teeth. பற்களோட வேர்பகுதியில் வந்து வலியோட அதிர்வுகள் இருக்கும். காப்பரி டேஸ்ட், as after eating onions. வெங்காயத்தை சாப்பிட்ட பிறகு உள்ளது மாதிரி காப்பர் டேஸ்ட் இருக்கும், தாமிர சுவை இருக்கும் வாயில. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதில் வந்து காஃப் வந்து ஸ்பாஸ்மோடிக், சஃபோகேட்டிவ், வூப்பிங், ஹாலோ, டீப், with rawness, harassness, and pains through chest. Asthmatic paroxysms. சொல்லுங்க. கால் வந்து கட் ஆயிடுச்சு. ஆஸ்மேட்டிக் பெராக்சிஸ் எந்த ஆர்கன், எந்த பார்ட்? அது வந்து காஃபிங்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் காஃப். இவங்களுடைய இருமல் வந்து ஒழுங்கில்லாம கண்டபடி வலியோட இருக்கும். ஸ்பாஸ்மடிக்னா ஒழுங்கில்லாமல் வலியோடு, சஃபோகேட்டிவ் மூச்சு அடைக்கும், வூப்பிங் கக்குவான் இருமல், ஹாலோ அந்த உள்ள ஒண்ணுமே இல்லாம இருமுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹாலோ
டீப் ஆழ்ந்தும், வித் ரானஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ராவா இருக்கிற மாதிரி, ஹராஸ்னஸ் அது வந்து கரகரப்போடு இருக்கும். அதோடு நெஞ்சுக்குள்ளோட வலியோடு இருக்கும். அது இல்லாமல் ஆஸ்மாட்டிக் பாராக்சிஸ்மஸ் திடீர்னு வரக்கூடியதாக இருக்கும். ஆஸ்மாவோடு கூடிய அந்த இருமல் வந்து திடீர்னு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து அதே ரெஸ்பிரேட்டரியிலேயே ஃபியூ பராக்சிஸ்மஸ் PAROXYSMS paroxysms. Few paroxysms in daytime, but many at night. அந்த திடீர்னு வரக்கூடிய இருமல் வந்து அவங்களுக்கு பகல் நேரத்தில் ஒரு சில நேரத்தில் மட்டும் வரும், ஒரு சிலது மட்டும் வரும். ஆனால் இரவில் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இருமல் எல்லாம் வந்து அக்ரவேஷன் டாக்கிங். Because of cough, child gets blue in face, must be raised up, cannot exhale. அந்த இருமல் காரணமாக வந்து குழந்தைகளுடைய முகம் வந்து நீல நிறமாக மாறிடும். கட்டாயம் எந்திரிக்கணும், எந்திரிச்சு உட்காரதோ இல்லை நிற்கதோ செய்யணும். மூச்சு வெளிவிட முடியாது, cannot exhale. அடுத்து ஆஸ்மா, as if inhaling sulfur. சல்பரை முகர்ந்த மாதிரி ஆஸ்மா இருக்கும். அடுத்து மியூக்கஸ் ரேல்ஸ், மியூக்கஸ் ரேல்ஸ், RALES, ரேல்ஸ் த்ரூ அப்பர் பார்ட் ஆஃப் செஸ்ட். மார்பினுடைய மேற்பகுதியில் வந்து அந்த மியூக்கஸ் வந்து நிறைய போகும். அது அந்த நாடி துடிப்பு அதிகமாகும். சளியின் காரணமாக வந்து அந்த மேற்பகுதி, மார்பின் மேற்பகுதியில் உள்ள சளியின் காரணமாக நுரையீரலில் ஏற்படக்கூடிய நாடி துடிப்பு இருக்கும். ஃபவுல் பிரீத் அண்ட் எக்ஸ்பெக்டரேஷன். நாற்றம் அடிக்கும் மூச்சு காற்று, அதோடு சளி வெளியேற்றமும் நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருக்கும். சடன் கான்ட்ராக்ஷன் ஆஃப் glottis, 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 when drinking or talking. குரல் வளை மூடி வந்து திடீர்னு சுருங்கும்.
எப்போன்னா ஏதாவது குடிக்கிறப்போ, பேசும்போதோ அல்லது குடிக்கும் போதோ அவர்களுடைய குரல்களை மூடி சுருங்கும். Food taken hours before is vomited. உணவு எடுக்கிறதுக்கு சில நேரங்களுக்கு முன்னாடி வாமிட் பண்ணுவாரு. Food goes down the wrong way. உணவு குழலுக்கு பதில் மூச்சு குழல் வழியா உணவு போகும். அடுத்து எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், கை கால்களில் பார்த்தீங்கன்னா fidgety legs, அமைதியா நிக்க முடியாது, மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு fidgety legs with hot sensation, சூடா இருக்கிற உணர்வோடு இருக்கும். வித் congestion, ரத்த தேக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கால்களை அவரு ஒரு நிலையா வைக்க முடியாது, தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு. அது அக்ரவேஷன் நைட், இரவுகள்ல அதிகமா இருக்கும். awakens at night, rush of blood to lower legs, காலோட கீழ்ப்பகுதிகளில் ரத்தம் பாயறதுனால இரவுகள்ல எந்திரிச்சிருவார். இவர்களுடைய கனவு பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர், ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபயர், நீரும் நெருப்பும் இவங்களுடைய கனவுல வரும். இதுதான் இந்த மருந்துடைய மிக முக்கியமான குறி. இது ஊப்பிங் காப்ல ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தா சொல்றாங்க. இதை பற்றி கேசி பாஞ்சா சொன்ன ஒரு சில விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். கக்குவாய் இருமலுக்கு இது அநேகமாக ஒரு சஞ்சீவி என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக 3x வீரியத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒரு நாளைக்கு சுமார் 3 வேளைகள் கொடுக்கலாம். இந்த மருந்தை உபயோகித்ததனால் பல சமயங்களிலும்
வியாதி அதிகமாவது போல் தோன்றுகிறதாயினும் வியாதியின் கால அளவை நிச்சயமாக குறைக்கிறது என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று பாரிங்டன் கூறுகிறார். கக்குவா இருமல்ல முக்கியமான குறிகள் ஒரு 10 சொல்றாரு, அதை பார்க்கலாம். 1, இருமலில் இழுப்பு மட்டுமே இருக்கும். அப்படியே இழுத்து இழுத்து ஆஸ்மா மாதிரி இழுத்து இழுத்து மூச்சு விடுவாங்க. இருமலில் இழுப்பு மட்டுமே இருக்கும். ஜலதோஷ குறிகள் மிக அல்பமாகவே இருக்கும். தொண்டை கரகரப்பு ஏற்படும். ரெண்டு, ஊப் என்ற ஓசை அதிக நேரம் நீண்டிருக்கும். அதனாலதான் ஊப்பிங் காப்பு வந்துச்சா என்னவோ தெரியல. ஊப் அப்படின்னு இருப்பாங்க. அந்த ஊப் என்ற ஓசை அதிக நேரம் நீண்டு இருக்கும். கோலை சிறிதளவே இருக்கும். அல்லது கொஞ்சம் கூட இருக்காது. மூணு, மூச்சடைக்கும் உணர்ச்சி. குழந்தை மூச்சு காற்றை வெளியே விட முடியாது. பிராக்கெட்ல சாம்புகஸ் பத்தி சொல்றாரு. சாம்புகஸ் கேஸ்களில் மூச்சு காற்றை உள்ளே இழுக்க முடியாது. 4, உட்கொண்ட உணவு முழுவதும் வாந்தியாகுதல். சில சமயங்களில் சாப்பிட்டு பல மணி நேரம் சென்ற பிறகும் வாந்தியாகும். அதுதான் அந்த ஆத்தர் சொன்னது சாப்பிட்றதுக்கு பல மணி நேரத்துக்கு முன்னாடி வாந்தி ஆகுனாரு. இது சாப்பிட்ட பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு, அதாவது நிறைய நேரம் மணி நேரம் கழிச்சு வாந்தி ஆகும். சுவாச கோஷங்களின் மேல் பகுதியில் சளி இருப்பது போன்ற ஓசைகள். அந்த 4வது பாயிண்ட் உணவு உட்கொண்ட முழுவதும் வாந்தியாகுதல். 5வது பாயிண்ட் சுவாச கோஷங்களின் மேல் பகுதியில் சளி இருப்பது போன்ற ஓசைகள்.
6வது பாயிண்ட், மிக கடுமையான இழுப்புகளுடன் கூடிய இருமல். ஒவ்வொரு தடவையும் இருமும் போது உயிர் போய்விடும் போல் தோன்றுதல். 7 முகம் உப்பி இருத்தல். 8 விழுங்க முயற்சிக்கும் போது உணவு தவறான பாதையில் செல்லுதல். அதாவது மூச்சு குழாயினுள் போகுதல். 9 வலிப்புகளும் உண்டாகலாம். 10 இரவிலும் படுத்தாலும் இருமல் வாந்தி அதிகமாகும். 10 பாயிண்ட் இந்த இருமல்ல ஏற்படக்கூடியதை பார்க்கலாம். அடுத்து ட்ரோசராவோட ஒப்பிடுறாரு. சுவாசகோச சயமுள்ளவர்களுக்கு ஆஸ்துமா நோய் தோன்றும் போது ட்ரோசரா கொடுத்து குணம் காணாத சமயங்களில் இது தேவைப்படும். ட்ரோசரம் வந்து ஊப்பிங் காப்புக்கு ஒரு நல்ல மருந்து. அது வந்து கொடுத்து சரியாகலை அப்படின்னு சொன்னா இந்த மருந்து கொடுக்கலான்றாரு. தூங்கும் போது காச நோய், கடுமையான குளிரை மெபடைஸ், இந்த மருந்து மெபடைஸ் வியாதியஸ்தருக்கு அளிப்பதால் குளிருள்ள பருவ காலங்களில் அவருக்கு அதிக குளிர் உணர்ச்சி. ஐயா மென்னிக்கொண்டு வந்த வசந்த் இருக்கா திருப்பி சொல்றீங்களா ஐயா? அது பிரேக் ஆகிடுது. சொல்றேம்மா. கடுமையான குளிரை என்று தொடங்கினதுக்கு பிறகு இல்லையா? கடுமையான குளிரை தாங்கக்கூடிய சக்தியை மெபடைஸை வியாதியஸ்தருக்கு அளிப்பதால் குளிருள்ள பருவ காலங்களில் அவருக்கு அதிக குளிர் உணர்ச்சி ஏற்படுவதில்லை.
உடல் களைத்து இருக்கும்போது இம்மருந்தை குறைவான ஒரு வீரியத்தில் சாப்பிட்டால் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி களைப்பை போக்குகிறது என்று பாரிங்டன் குறிப்பிட்டுள்ளார். இதுதான் இந்த மருந்தோட உடற்குறிகள். இதனுடைய மொடாலிட்டியை பார்க்கலாம். அக்ரவேஷன் ஃபர்ஸ்ட், லையிங் டவுன், night, after menses, reading aloud, talking and drinking, படுத்தல் இரவு, மென்சஸுக்கு பிறகு சத்தமாக படிப்பது, பேசுவது, பானங்கள் அருந்துவது எல்லாம் வந்து அக்ரவேஷன். அம்லரேஷன் பார்த்தீங்கன்னா ஐசி கோல்டு பாத், ஐசி கோல்டு வெதர், ரெண்டுமே வந்து அவருக்கு அம்லரேஷன் கிடைக்குது. இதுதான் வந்து மெப்டைஸோட முக்கியமான குறிகள். இன்றைய மெட்ரியோமெடிக்கா வகுப்பை இதோடு நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல வந்து மைரிக்கா, MYRICA, மைரிக்கா அந்த மருந்து பற்றி நம்ம பார்க்கலாம். ரியாசுதீன் ஐயா வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மருந்துகளில் வந்து வித்தியாசப்படுத்தி பேசி பாஞ்சா சொன்ன விஷயங்களை பார்க்கலாம். ஆன்டிமோனியம் குரூடம் வரைக்கும் பார்த்துருக்குறோமா? ஆர்னிக்கா பார்த்தோம் ஐயா. சரி. அடுத்து ஆர்சனிக்கம் ஆல்பம். பிரயோனியா வியாதியஸ்தர் குறைவாக குடிப்பார், நிறைய குடிப்பார். ஆனால் எப்போதாவது ஒரு சமயம் தண்ணி தாகம் அதிகம் இருக்கும், ஆனா அடிக்கடி குடிக்க மாட்டார், எப்போவாவது ஒரு முறை நிறைய குடிப்பாரு. ஆர்சனிக்கம் வியாதியஸ்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அடிக்கடி குடிப்பார். ஆனால் ஒரே சமயத்தில் ஆர்சனிக்கம் வந்து ஒரே சமயத்தில் அதிக அளவு உணவு உண்பார். பிரயோனியாவில் சளிச்சவ்வுகள் காய்ந்து போகும்.
ஆர்சனிக்கத்தில் சளிச்சவ்வுடன் சருமமும் சேர்ந்து காய்ந்திருக்கும். பிரியோனியாவில் மியூக்கஸ் மெம்பரன்ஸ் மட்டும் ட்ரைனஸ் இருக்கும். ஆர்சனிக்கத்தில் ஸ்கின்னோட சேர்ந்து இருக்கும். ஸ்கின் வித்து மியூக்கஸ் மெம்பரான் வந்து காஞ்சி போயிருக்கும். பிரையோனியா ஆர்சனிக்கம் இரண்டிலும் வியாதியஸ்தர் வேகமாக பேசுவார். அடுத்த பாயிண்ட், ஆர்சனிக்கத்தில் வியாதியஸ்தர் ஒரு படுக்கையை விட்டு மற்றொரு படுக்கைக்கும் படுக்கையிலிருந்து நாற்காலிக்கும் நாற்காலியிலிருந்து திரும்பவும் படுக்கைக்குமாக மாறிக்கொண்டே இருப்பார். மெக்னீசியம் கார்பில் படுத்திருக்கும் போது வலி தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாவதால் படுக்கையை விட்டு எழுந்திருந்து நடக்க ஆரம்பிப்பார். ரஸ்ஸாக்ஸ்லயும் அந்த குறி தான் இருக்கு. அது பிராக்கெட்ல ரஸ்ஸாக்ஸும் போட்டுக்கோங்க. இன்னொரு 2 பாயிண்ட் மட்டும் இருக்கு, அது சொல்லிடுறேன். அடுத்த ரியாசுதீன் ஐயா தொடர்வாரு. போடோபில்லத்தில் தலைவலியும் வயிற்றுப்போக்கும் மாறி மாறி தோன்றி மறையும். ஆர்னிகாவில் மனக்குறிகளுடன் கருப்பை குறிகள் மாறி மாறி தோன்றும். ஸ்டாபிசாகிரியாவில் சரும கோளாறுகளுடன் எலும்பு மூட்டுகளில் வலி மாறி மாறி ஏற்படும். இன்றைய ஒப்பீடு இதோட நிறைவு செய்வோம். அடுத்து ரியாசுதீன் ஐயா தொடர்வார். அனைவருக்கும் நன்றி. ஐயா ரியாசுதீன் சார், நீங்க தொடரலாம். நன்றிங்க ஐயா. நன்றி. பேசுறது தெளிவா கேட்குங்க ஐயா? கேக்குது.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஹோமியோபதி குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில முதலாவதா நாம் பார்க்கக்கூடிய ஹோமியோபதி குறிப்பு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிபி, பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க அடிக்கடி. உயர் ரத்த அழுத்தத்திற்கு நம்ம ஹோமியோபதியில ஒரு அருமையான ஒரு மருந்து இருக்கு. பிளட் ப்ரெஷரை குறைய செய்யறதுல ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து. என்ன மருந்து பார்த்தீங்கன்னா குளோனைன், GLONINE, குளோனைன் 30C பொட்டன்சி. 30C வீரியத்துல வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து உயர் ரத்த அழுத்தம் சொந்தமான தொந்தரவுகள். இதெல்லாம் நம்ம மற்ற சிம்டத்தையும் பார்த்து பயன்படுத்தணும். முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு மருந்து குளோனைன் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம், அதோட தலை வந்து கனமா இருக்கும். ஹெட் வந்து, அதாவது தலை வந்து பாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. தலை பாரமா இருக்கும். தலைவலி ஃப்ரீக்வெண்டா இருக்கும். தலைவலி வந்து அடிக்கடி வரும். தலை வந்து கனமா இருக்கிறது, தலை வந்து பாரமா இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கு அப்படின்னா குளோனைன், இந்த சிம்டத்துக்கு வந்து குளோனைன் வந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்து. அப்படி குளோனைன் கொடுத்தோம் அவங்களுக்கு அந்த மருந்து சரியா வேலை செய்யல அப்படின்னா நம்ம அடுத்து யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து. அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா பெரேட்டா மூரியாட்டிகம், BARYTA, பெரேட்டா மூர், MUR, பெரேட்டா மூர். குளோனைன் கொடுத்து, அதாவது தலைவலி, தலைகனம், தலைபாரத்தோட ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி தலைவலி இருக்கு வித்து அதோட ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னா இந்த சிம்டத்துக்கு குளோனைன் வந்து அருமையா பயன்படும். அப்படி கொடுத்தும் சரியாகல அப்படின்னா அடுத்து நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு மருந்து பெரேட்டா மூர். கூடுதலா மற்ற சிம்டத்தையும் பார்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக பலனளிக்கக்கூடிய ஒரு மருந்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கிளினிக் வராங்க, ஒரு பேஷண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள ஆப்ஜெக்டிவா நம்ம வந்து அவங்கள பார்த்தோம் அப்படின்னா வந்து மனக்குறிகளை வந்து ஈஸியாக ஆப்ஜெக்டிவா பார்க்கும்போது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து உடனே டேபிள்ல இருக்க புக்ஸ் ஏதாவது கலந்துருக்கு, இல்லை ஒரு பேனா ஸ்டாண்டுக்கு அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா ஒரு படம் வந்து சாஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வந்து நேர்படுத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து நீட்னஸ் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப நீட்னஸ், ரொம்ப கிளியரா இருக்கணும், நீட்னஸ் வந்து விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த பேஷண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்சனிகம் ஆல்பம். ஆர்சால்வ் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்னஸா கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், ரொம்ப நீட்டா இருக்கணும், வீடு வந்து நீட்டா இருக்கணும், நம்ம எங்க போனாலும் அந்த இடம் வந்து நீட்னஸா இருக்கணும்ன்றதை விரும்புவாங்க. இதற்கு நேர்மாறான பேஷண்ட், இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீட்னஸ் இருக்காது, கிளீனா இருக்க மாட்டாங்க, ட்ரெஸ் வந்து ரொம்ப ஒரு நீட்னஸ் இல்லாம அழுக்கடைஞ்சு போட்டிருப்பாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸிங் தான் போட்டிருப்பாங்க, ஒரு சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. ஆர்சனிகம் ஆல்பத்துக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் சல்ஃபர், SPLPHR, சல்ஃபர். ஆர்சால்ப் வந்து ரொம்ப நீட்னஸ் விரும்புவாங்க, சல்ஃபர் வந்து அதுக்கு ஆப்போசிட். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா
அதாவது லங்ஸ்ல ஏற்படக்கூடிய டிபி, டியூபர்குலோசிஸ். லங்ஸில், அதாவது எலும்பில் ஏற்படக்கூடிய டிபி, சாரி போன்ல ஏற்படக்கூடிய டிபி, எலும்புல ஏற்படக்கூடிய டிபிக்கு வந்து நம்ம நோசோடு மருந்து வந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்து இருக்கு. நோசோட்ல இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து. எலும்பில், அதாவது போன்ல ஏற்படக்கூடிய டிபி நோய்க்கு நோசோட்ல இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து ரொம்ப முக்கியமா பயன்படுது. அது என்ன மருந்துன்னு பாத்தீங்கன்னா ஆந்த்ராக்சினம். ஆந்த்ராக்சினம், ANTHRAXINUM, ஆந்த்ராக்சினம். ஆந்த்ராக்சினம் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்து நோசோட்ல வந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து, நோய்க்கழிவுல இருந்து எடுக்கக்கூடிய. இந்த ஆந்த்ராக்சினம் மருந்துக்கு அப்புறம் 2 மருந்துகள் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி கண்டிஷன்ல எலும்புல வந்து டிபி இருக்கு அப்படின்னா அது என்ன மருந்துன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மருந்து ஆர்சால்ப், ஆர்சனிக்கம் ஆல்பம். இரண்டாவது மருந்து ஆசிட் பாஸ், ACIDPHOS, ஆசிட் பாஸ். ஆந்த்ராக்சினத்துக்கு அடுத்து ரொம்ப நட்பு மருந்து, ரெண்டு மருந்துகள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்சால்ப் அண்ட் பாஸ்பாரிக் ஆசிட் அல்லது ஆசிட் பாஸ், ACIDPHOS, ஆசிட் பாஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா என்ன குறிப்புனா, ஊஃபிங் காஃப் என்று சொல்லக்கூடிய கக்குவான் இருமல். ஊஃபிங் காஃப், கக்குவான் இருமல் வந்து ஊஃபிங் காஃப்னு சொல்லுவாங்க. கக்குவான் இருமல், அதே மாதிரி மணல்வாரி அம்மை, மணல்வாரி அம்மை, ஃபீவர், இந்த 3 கண்டிஷன், அதாவது கக்குவான் இருமல், மணல்வாரி அம்மை, ஃபீவர், ஃப்ளூ ஜுரம், குறிப்பா வந்து ஃப்ளூ ஜுரம். இந்த 3 கண்டிஷனுக்கு, அதாவது இந்த கண்டிஷனுக்கு பின்னாடி ரொம்ப இருமல் அதிகமா இருக்கு. ஃபீவருக்கு பின்னாடி வந்து இருமல் அதிகமா இருக்கு. அம்மை போட்டது, அந்த மணல்வாரி அம்மை போட்டது வந்து இருமல் அதிகமா இருக்கு, அல்லது கக்குவான் இருமலுக்கு அப்புறம் ரொம்ப இருமல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்து ஹோமியோபதியில இருக்கு. அது என்ன மருந்துன்னு பாத்தீங்கன்னா ஸ்டிக்டா, STICITA, ஸ்டிக்டா, STICITA, ஸ்டிக்டா, சாரி STICTA, ஸ்டிக்டா. ஸ்டிக்டா என்று சொல்லக்கூடிய இந்த ஹோமியோபதி மருந்து கக்குவான் இருமல், அதாவது இருமல் ரொம்ப அதிகமாகிறது, மணல்வாரி அம்மை என்று சொல்லக்கூடிய அந்த அம்மைக்கு பின்னாடி வரக்கூடிய இருமல், ஃப்ளூ ஜுரத்துக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இருமலுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு மருந்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2 மருந்துகள். இந்த 2 மருந்துகளுக்குள்ள ஒரு வித்தியாசம். அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மருந்து வந்து டல்கமரா, DULCAMERA, டல்கமரா, அதாவது அதிமதுரம் என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகை, அதிமதுர குச்சிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து டல்கமரா. அண்ட் இரண்டாவது மருந்து ரெஸ்டாக்ஸ், RHUSTOX, ரெஸ்டாக்ஸ். டல்கமரா மருந்துக்கும் ரெஸ்டாக்ஸ் மருந்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. ரொம்ப ஒரு பார்க்க வேண்டிய ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டல்கமரா பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான பொருட்களை வந்து விரும்புவாங்க. குளிர்ந்த தண்ணி, குளிர்ச்சியான பொருட்களை வந்து விரும்புவாங்க. டிசைர் ஃபார் கோல்டு ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து ஹீட் வந்து அக்ரவேஷன், கோல்டு அமிலரேஷன். டல்கமரா கோல்டு வந்து அமிலரேஷன், ஹீட் வந்து அக்ரவேஷன். இதற்கு ஆப்போசிட் அப்படியே ரெஸ்டாக்ஸ் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலத்தில், குளிர்காலம், இந்த நேரத்திலலாம் வந்து ரொம்ப தொந்தரவுகள் அதிகமாகும். தலை குளிக்கிறதுனால வரக்கூடிய தொந்தரவு, குளிச்சுட்டு வந்தாங்க இல்லை மழையில் நனைஞ்சிட்டாங்கனாலே ஃபீவர் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டு வந்து அக்ரவேஷன் ஆகும். ரெஸ்டாக்ஸ் மருந்தை பொறுத்த வரைக்கும் கோல்டு அக்ரவேஷன், ஹார்ட் வந்து அமிலரேஷன். சூடான ஒத்திடங்கள், சூடான பொருட்களை வந்து சாப்பிடணும்னு விரும்புவாங்க, சூடான உணவுகளை வந்து சாப்பிட விரும்புவாங்க. இந்த 2 மருந்துகளும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது குளிர் வந்து அக்ரவேஷன் பண்ணுது அப்படின்னா ரெஸ்டாக்ஸ், குளிர் வந்து தொந்தரவு குறைக்குது அப்படின்னா டல்கமரா.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷண்ட் குளிர்ச்சியான காற்று, ரொம்ப கோல்டு விண்டு, குளிர்ச்சியான காற்று, இந்த மழை காலங்கள் இந்த பனிக்காலங்கள்ல குளிர்ச்சியான காற்றுக்கு வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் பர்சனா இருப்பாங்க, ரொம்ப கூர் உணர்வு மிக்கவங்களா இருப்பாங்க. குளிர்ந்த காற்றிற்கு மிகவும் கூருணர்வு கொண்டவர்கள் இவர்கள். குறிப்பாக குளிர்ந்த காற்றினால் வரக்கூடிய ஜலதோஷம் அண்ட் இருமல், ஜலதோஷம் இருமல் போன்ற தொந்தரவுகளுக்கு வந்து இந்த மருந்து பயன்படுது. அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரூமெக்ஸ், RUMEX, ரூமெக்ஸ். ரூமெக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்து வந்து ரொம்ப குளிர்ச்சிக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால ஏற்படக்கூடிய இருமல், ஃபீவர் அல்லது ஜலதோஷம் இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் வந்து சிம்டத்துக்குலாம் வந்து ரூமெக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்து. அது ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு தரை, ஒரு பாய் இல்லை எதுவும் பெட்ஷீட் விரிக்காம ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய தரையில படுத்து அதனால ஜலதோஷம் ஏற்படுது, ஃபீவர் வருது, இருமல் இருக்கு அப்படின்னா அதற்கும் ஒரு ரூமெக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்து. குளிர்ச்சியான தரையில, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய தரையில அப்படியே படுத்துறாங்க வெறும் தரையில அப்படின்னா அதனால வரக்கூடிய தொந்தரவுகள், சளி, ஜுரம், காய்ச்சல், இருமல், ஜலதோஷம் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ரூமெக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டைஃபாய்டு ஃபீவர். ஒருத்தவங்களுக்கு டைஃபாய்டு ஃபீவருக்கு பின்னாடி தலைமுடி கொட்டுது. ஒரு பேஷண்ட் சொல்றாங்க, எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சுங்க, அதுக்கு பின்னாடி தான் வந்து தலைமுடி ஹேர் ஃபாலிங் இருக்கு, தலைமுடி கொட்டுது அப்படின்றாங்க. அப்படின்னா அதற்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து இருக்கு. அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ஃப்ளோர் அல்லது ஃப்ளோரிக் ஆசிட், ACID FLOURIC, ஆசிட் ஃப்ளோர் அல்லது ஃப்ளோரிக் ஆசிட், ரெண்டுமே ஒரே மருந்து. குறிப்பா டைஃபாய்டுக்கு பின்னாடி, டைஃபாய்டு காய்ச்சலுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த தலைமுடி கொட்டும் அந்த பிரச்சனைக்கு ஃப்ளோரிக் ஆசிட் கொடுத்தோம் அப்படின்னா தலைமுடியை வந்து அதனுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ரெமெடி மருந்து. ஃப்ளோரிக் ஆசிட் வந்து ரொம்ப நீடித்து வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து, லாங் ஆக்டிங் ரெமெடி. மருந்துல வந்து ஷார்ட் ஆக்டிங் அண்ட் லாங் ஆக்டிங் இருக்கு. அதாவது குறைந்த காலம், ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், அந்த மாதிரி குறைந்த காலங்களில் ஒர்க் பண்றது. லாங் ஆக்டிங் ரெமெடி, ஒரு டோஸ் கொடுத்தோன்னா அது வந்து நீடித்து வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு, லாங் ஆக்டிங்கா. அந்த மாதிரி மருந்து வந்து ஃப்ளோரிக் ஆசிட். குறிப்பா இந்த சிம்டம் இருக்கு அப்படின்னா, பொருந்தி வரக்கூடிய நோயாளிக்கு பொருந்தி வந்துச்சு அப்படின்னா ஃப்ளோரிக் ஆசிட் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெண்ணுக்கு குறைப்பிரசவம், ஒரு பெண்ணுக்கு வந்து குறைப்பிரசவம் ஏற்படுவது போல சிம்டம்ஸ், அறிகுறிகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறதுல ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து இருக்கு. அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா சபீனா, SABINA, சபீனா. குறைப்பிரசவம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு மருந்து வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு மருந்து. குறிப்பா ஃபீமேல் ஜெனிட்டலியா, பெண்களின் ஜனன உறுப்புகள்ல இருந்து ரொம்ப அதிகமான ப்ளீடிங் ஆகிறது, அதிகமான ரத்த பகுதி ஃபீமேல் ஜெனிட்டலியா இருந்து. இதே மாதிரி சாதாரண பிரசவ நேரத்துல கூட ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்கு, ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த நேரத்திலையும் சபீனா மருந்து வந்து ரொம்ப அருமையா வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து. குறிப்பா இந்த மருந்தினுடைய வலிகள், முக்கியமா இந்த மருந்தினுடைய பெயினோட டைப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்படுற வலி முதுகு பகுதியில இருந்து, ஒரு பேக் சைட்ல, அந்த பேக்ல இருந்து முதுகுல இருந்து இடுப்பு எலும்புக்கு வந்து ஓடுறது மாதிரி ஒரு வலி இருக்கு. முதுகுல இருந்து இடுப்பு எலும்புக்கு ஓடுவது போன்ற ஒரு வலி.
இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். சபினா மருந்துல முதுகு பகுதியில இருந்து அவங்களுக்கு வலி வந்து எங்களுக்கு முதுகுல இருந்து இடுப்பு வரைக்கும் வலிக்குதுங்க அப்படின்னு. அந்த மாதிரி வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு சபினா வந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்து. அடுத்து நாம் இன்றைய வகுப்புல இறுதியாக பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் குளிர்ச்சியான தண்ணீரை குடித்தால், கோல்டு ட்ரிங்க்ஸ் அல்லது கோல்டு வாட்டர், குளிர்ச்சியான தண்ணியை குடிச்சாங்க அப்படின்னா தொந்தரவு குறையுதுன்னு சொல்றாரு. இருமல், எனக்கு இருமலா இருக்குங்க, குளிர்ச்சியான தண்ணியை குடிச்சா வந்து தொந்தரவு குறையுது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா அதற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்து இருக்கு. அது என்ன மருந்துன்னு கேட்டீங்கன்னா காஸ்டிகம். CAUSTICUM காஸ்டிகம். CAUSTICUM காஸ்டிகம் மினரல் கிங்டத்தை சார்ந்த ஒரு மருந்து. காஸ்டிகம் மருந்து 30C வீரியம், 30வது வீரியத்துல நம்ம கொடுத்தோம். குளிர்ச்சியான தண்ணி குடிச்சா இருமல் நல்லா இருக்குங்க, கம்மியாகுது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா காஸ்டிகம் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா 30C வீரியத்துல நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து. இதுவரை முக்கியமான ஹோமியோபதி குறிப்புகள், அதற்கான மருந்துகளை பற்றி பார்த்தோம். வேறொரு தலைப்பில் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நன்றி.